கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ வரததாத்தியார்ய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் ராமாயண நியத்திகளிலே இன்று நமக்கு விதிச்ச நித்திய கர்மா நைமிஷ்டிக கர்மா எதுவுமே நம்ம விடாத பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ராமாயணத்தில் நிறைய இடத்துல வால்மீகி மகரிஷி அனுஷ்டானம் பண்ணியிருக்கா அப்படின்றத காட்டிகிட்டே வந்துட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக சொல்ல போனால் முதல்ல விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை முதல்ல காட்டுக்கு யாக சம்ரக்ஷணார்த்தம் ஆஷிண்டு போகும் பொழுது அவ ராத்திரி தூங்கச்ச காத்தால எழுப்பும் போதே தான் முதல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவர்களை எழுப்புறது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் அப்படி. அப்போ ராமர் சாட்சாத் பகவான் என்று விஸ்வாமித்ரர் தெரிஞ்சவர். அவரே சொல்றார் தசரதர்கிட்ட, உனக்கு தெரியாதுப்பா, அகம் வேத்வி மகாத்மான், ராமர் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது சர்வேஸ்வரனுக்கு அனுஷ்டானம் உண்டா? அவர் சொல்றாரு இல்லையா, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவர் என்ன இப்ப வைகுண்டத்துல போய் நாராயணரை எழுப்பியா சந்தியாவந்தனம் பண்ண சமயம் ஆயிடுத்துன்னு சொல்றாரு இல்லையே. இல்ல நரசிம்ஹா அவதாரத்துல வந்தேரே சாயங்காலம் சரியான சந்தியா காலத்துல அவதாரம், அவருக்கு அனுஷ்டானம் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையே. ஏன்னா அவர் நரசிம்ஹமா வந்தார், தலை மட்டும் சிம்ஹம், அப்புறம் மனுஷ உடம்பு கீழே. அப்பேற்பட்டவருக்கு எந்த சாஸ்திரத்திலையும் இப்பேற்பட்ட அனுஷ்டானம் இருக்குன்னு விதிக்கப்படல. ஆனா இங்க ராமரோ சாட்சாத் பகவானா இருந்தாலும் எப்போ அந்த சூரிய வம்சத்துல அவதரித்தேரோ ஒரு மனுஷனாக அவதரித்தா அவளுடைய கர்மா அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். அதனாலதான் இந்த யுகத்தில் எழுப்புறார். அதனால நரசார்தூலா அப்படின்னா நரர்களே சிரேஷ்டமானவர் ராமர் எப்படி வாழ்ந்து காட்டு மற்றவாழ்லாம் எப்படி இருக்கணும். அப்போ அதுக்காகவே இவர் அவதாரம் பண்ணதுனால அப்ப அனுஷ்டானமும் சரியா பண்ணணும் இல்லையா. அதனால கார்த்தால சுப்பிரபாதம். இந்த சுப்பிரபாதம் தான் இன்னைக்கு பல திவ்ய தேசங்கள்ல அர்ச்சாரூபம் நம்ம கிரகத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய சுப்பிரபாதமாக அமைஞ்சிருக்கு. அதை விஸ்வாமித்ரர் முதல்ல ராமரை எழுப்பர். அப்போ அதிலிருந்தே ஒரு நித்திய கர்மா சந்தியாவந்தனம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அனசூய சீதாராமரை அங்க பார்க்கும்போது சொல்றா, கல்யாண கோலத்துல உங்களை பார்க்கணும், சீதையை மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்றான். அப்ப கூட என்ன சொல்றான்னா, உங்க 2 பேரையும் பக்கத்துல இருந்து நான் ஒரு வாட்டி பார்த்துடுறேன், சந்தியா காலம் ஆயிடுத்து அனுஷ்டானத்துக்கு போகணும் அப்படின்ற. அப்போ யுக தர்மம், அந்த யுகத்துல ஸ்திரீகளுக்கும் சந்தியா காலத்துல சில அனுஷ்டானங்கள் இருந்திருக்கு. அதே ஹனுமார் அசோகவகனத்துக்கு போக்குச்சையும் சந்தியா காலத்துல சீதாதேவி குளத்துல இறங்கி சாயம் அனுஷ்டானம் பண்றா அப்படின்னு இருக்கு. அந்த யுக தர்மம் அதை பாட்டிச்சுட்டு வர. இதை ஏன் மெனக்கெட்டு சொல்றார் வால்மீகி? விஸ்வாமித்திரர் எழுப்பினேர்னு சொன்னா போறாதா? அங்க இப்படிதான் அவர் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றேன்னா இது திரேதாயுகத்துக்காக எழுதப்பட்டது மட்டும் கிடையாது, அவளுக்கு மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. ராமாயணம் கலியுகத்திலையும் வரப்போறவர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் அந்த தர்மத்தை
அவ இந்த காலத்துல இந்த சமயத்துல இந்த சந்தியாவந்தனம் பண்றான்றதையும் சேர்த்தே அவர் சொல்றார். அப்ப அந்த அனுஷ்டானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு அவாவா பித்திருக்கள் தர்ப்பணாதிகள் அதெல்லாமும் விடாத பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது பார்க்கலாம். ராமர் வனவாசத்தில் இருக்கும் போதே பரத சத்ருக்னர்கள் வந்து முதல்ல பரதன் சொல்லும் பொழுது அப்பா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் உடனேவே அவ 4 பேரும் அங்க இறங்கி குளத்தில் அங்க இருந்த நதியில தீர்த்தாமாடி தர்ப்பணாதிகள் பண்றான். அப்புறம் தான் பின்னாடி அயோத்தியா மக்கள்லாம் வரா, அப்படி பார்த்துட்டு வரா. அப்ப இவா பண்ண அந்த தர்ப்பண திரவியங்கள் அந்த காட்டுல கிடைக்கிற ஏதோ அங்க என்ன கிடைச்சதோ அதை வச்சு அவ பண்றான். அப்ப கௌசல்யா அம்மா சுமித்ரா அம்மாலாம் கண்ணில் ஜலம் விடுறான். கைகேயம்மாலாம் எப்பேற்பட்ட ராஜகுமாரர்கள். இது அயோத்தியால இந்த கர்மாவை பண்ணிதான் என்னென்னலாம் பண்ணியிருப்பார். கர்மா ஆன உடனே பெரிய பெரிய அழகான பழங்கள்லாம் கொண்டு வந்து அந்தந்த ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி அந்த வரவாளுக்கெல்லாம் பகுமானங்கள்லாம் பண்ணி அவ எப்படி பண்ணுவா. ஆனா இந்த காட்டில் இப்படி தவிச்சுன்னு இந்த பசங்க இப்படி பண்றதே ராஜகுமாரர்களாச்சே அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்றது என்னன்னா, எதன்ன புருஷோ பவதி ததன்ன தஸ்ய தேவதாக அப்படின்னு. நம்ம கர்மா பண்ணியே ஆகணும். அப்போ அந்த சமயம் நம்ம வெளியூர்ல இருந்தாலோ வெளில எங்க இருந்தாலும் அங்க என்ன கிடைக்கிறதோ, நம்ம எதை சாஸ்திரம் சம்மதமாக எது நமக்கு கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம அந்த அனுஷ்டானத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்றது முக்கியம். நம்ம ஊர்ல இருக்கச்சு நமக்கு சமயம் இருக்கச்சு நம்ம நல்லா பண்றோம். ஆனா ஒரு சில சமயம் வனவாசத்துல இருக்க அவளுக்கு என்ன, அப்போ அது அங்க என்ன கிடைக்கிறதோ அது சாஸ்திரம் ஏத்துண்டபடி இருந்தா அதை அங்க சமர்ப்பிச்சுக்கிறது அப்படின்றது இங்க நமக்கு புரியுது. அப்புறம் இதே மாதிரி பார்க்கலாம். சுந்தரகாண்டம் முன்னாடி சம்பாத்தி அப்படின்ற ஒரு பெரிய பக்ஷி அங்க வானரர்களை பார்த்து சமுத்திர இடத்துல கரையில வருது. அப்ப அவ பேசிட்டு இருக்கா, ஜட்டாயுவும் ஒரு பக்ஷி இதுவும் ஒரு பக்ஷியான்னு பேசும்போது ஜட்டாயு எங்க அப்படின்னு கேட்குது. அவர் என் தம்பி தான் அப்படின்னு. ஏன்னா சாம்பாத்தி ஜட்டாயு 2 பேருமே கருட பகவானுடைய தம்பியான அருணனுக்கு பிறந்தவா. அருணன் வந்து சூரியனுக்கு சாரதி. அப்போ இவ ஏதோ ஒரு இது விபத்துனால 2 பேரும் பிரிஞ்சு வேற வேற ஊர்ல வந்துட்டா. அப்போ என் தம்பி அவன் எப்படி ஜட்டாயு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது ஜட்டாயு மரணிச்சுட்டேன்னு சொன்ன பொழுது, ஆஹா ராமருக்காக பிராணத்தையே விட்டாரா அப்படின்னு சீதாதேவியை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்பட்டாரான்னு கேட்டு தன் கண்ணில் ஜலம் விட்டு உடனே சொல்றார், வானரர்களை பார்த்து எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஒரு ரக்கை இல்லை, பறக்க முடியாது. என்னை சமுத்திர கரையில கொண்டு விடுங்கோ, அங்க நான் போய் தர்ப்பணம் பண்றேன். ஏன்னா செய்தி இப்பதானே கேட்டிருக்கேன். அப்போ அதுல அந்த விஷயங்கள் அந்த அனுஷ்டானங்கள் எப்படி அதெல்லாம் பிதிர்காரியங்கள்லாம் விடாது பண்ணணும் தன் பந்துக்களாக இருந்தாலும் அப்படின்னு தெரியுது. பக்ஷி தானே அதுக்கு கர்மா உண்டான்னா ஏற்கனவே பார்த்தோம். இவெல்லாம் தேவர்களே அந்தந்த ரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அதனால சாமானிய பட்சிகள் இல்ல. கருட பகவானுடைய தம்பி குமார்னா அப்போ அந்த அனுஷ்டானத்தையும் அவ காட்டுறான். அதனால அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். இன்னும் பார்த்தா அங்கதன் வந்து ராவணன் கிட்ட பேசும்போது சொன்னான், எங்க வாலி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அர்க்கியம் விடும் போது பின்னாடியில இருந்து பிடிச்சல நீ அப்படின்னு. அப்ப இடிக்கிட்டான். இடிக்கிட்டு என்ன பண்ணா அந்த அர்க்கியத்தை விட்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சு அது வரைக்கும் அவன் எதுவும் பண்ணாம அவன் அப்படியே கெட்டிமா இடிக்கிட்டு அவனை ஒன்றும் பண்ண விடாத பூர்த்தியா சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க மலையிலேருந்து அந்த மலைக்கு குதிச்சு அவனை பயன்படுத்தினான் அப்படின்றத அங்கதன் ராவணன் சபையில போய் சொல்லுவார் 2வது வாட்டி தூது போகும்போது. அப்போ அவ வானரர்களும் எப்படி அந்த காலத்துல அந்த அனுஷ்டானங்கள் பண்ணா அப்படின்றது தெரியுது. ராமணேஸ்வரனே கூட நித்திய அக்னிஹோத்திரி. அதனால அந்த அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். நமக்கு விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனாதிகள் பித்திருக்காரியம் பண்ண வேண்டியவர்கள் அவ எல்லாருமே அதை விடாத பண்ணணும் அப்படின்றது ராமாயணத்துல வால்மீகி மகர்ஷி எல்லா இடத்துலையும் நமக்கு காட்டுறேர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அனுஷ்டானம் நம்ம எல்லாரும் பண்ணணும் விடாத அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.